தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் பைக் இன்சூரன்ஸ், அதாவது நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நடந்திருக்கலாம், இல்லை வந்து தெரிஞ்சே கூட நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது பைக் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடோஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே நீங்கள் உங்களுக்கு ஒரு தற்காப்புக்காக உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸும், நீங்கள் பைக் ஓட்டுறீங்க இல்லையா, ஸோ உங்கள் பைக்குக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது க்ரியேட் ஆனாலோ அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். எதிரில் வரக்கூடிய ஆப்போசிட் பர்சன் அவங்கள நீங்கள் போய் மோதிட்டீங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இதை தாண்டி நீங்களே எங்கேயாவது தெரியாமல் மோதிட்டீங்களோ இல்லை கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னா எல்லா பைக்கும் சரி, இல்லை கார்களும் சரி, இல்லை மோட்டார் வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம போட்டு ஆகணும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் கடமையே இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. ஒரு போலீஸுக்காக பயந்து இன்சூரன்ஸ் போடுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வளருவாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவை? இன்சூரன்ஸில் பல வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். காம்பன்சேசிவா இல்லை தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசியா, ஸோ எது அப்படிங்கிறத தெளிவாக கண்டிப்பாக யோசித்து எதை போடணுமோ அதை கண்டிப்பாக போடுங்க. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னா நமக்குள்ளே சில பேருக்கு தோணும், ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் யூஸ் ஆகாதா, திருட்டு போனாலோ இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது க்ரியேட் ஆனாலோ நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் உதவாதா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இன்னுமே மேலோங்கிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்சூரன்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் கவர் ஆகாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காம்பன்சேசிவ் பாலிசியை பற்றி பார்க்கலாம். ஸோ காம்பன்சேசிவ் பாலிசி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆனாலோ, இல்லை உங்கள் வண்டிக்கு ஏதாவது ஆனாலோ, இல்லை எதிராளி உங்கள் மூலமாக எதிராளிக்கு ஏதாவது ஆனாலோ இந்த காம்பன்சேசிவ் இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி பார்க்கலாம். தேர்ட் பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மூணாவது நபர் காப்பீடு திட்டம் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த விஷயம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எது ஆனாலும் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கவே முடியாது. இவங்க எதிராளிக்கு, அதாவது ஆப்போசிட் பர்சனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேசிவ்க்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பன்சேசிவ் பாலிசியை போடுறதுக்கு பதிலாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசியை தான் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் அதுக்கான யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. உங்களுடைய தேர்ட் பர்சன் ஆப்போசிட் பார்ட்டி தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பன்சேசிவ் பாலிசி போடுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பட் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் பாலிசியோடைய ரேட் வந்து பல மடங்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸு கிளைம் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அடுத்த விஷயமா நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாகனத்தை ஓட்டி சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. ஏன்னா லைசன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரும். ஸோ அதனால் லைசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கிடைக்காது, அதாவது கிளைம் பண்ணிக்க முடியாது. அதனால் லைசன்ஸ் கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாத ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறது வந்து LLR. ஸோ புது பைக்லாம் எடுத்துருவாங்க, பட் ஆனால் LLR வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் லைசன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ அடுத்ததான் வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் பைக் ஓட்டுறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பாங்க, பட் ஆனால் நார்மல் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன இன்சூரன்ஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது கிரியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ ரேசிங் போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் லுக் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆகும். இன்றைக்கி பார்த்த இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து நம்ம கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.